என் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் கிறிஸ்டோபர். நான் கோவிலம்பாக்கத்தை சேர்ந்தவன். கடந்த வருடத்தில் நான் இந்த சபைக்கு வருவது பழக்கம். அப்போது என் சகோதரி இங்கே குடியிருந்தார், சகுந்தலான்ட்டு. நான் இங்கே வந்து சபைக்கு வந்துட்டு போவேன். அப்போது எனக்கு ஒரு சில காரியங்கள் கர்த்தருடைய கிருபையினால் நல்லபடியாக முடிந்தது. ஐயா ஜெபம் பண்ணினபடினால நல்ல ஒரு வேலையும் கிடைத்தது. ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பாக நன்றி கெட்டவனாக நடந்து கொண்டபடினால அந்த வேலையை இழக்க வேண்டியதாயிற்று. பிறகு நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே வீட்டில் இருக்கும்பொழுது எனக்கு வியாதி ஏற்பட்டு மிகவும் பலவீனப்பட்டு கடைசியில் டாக்டருங்கெல்லாம் எனக்கு கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள். நான் டாக்டருங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் காவேரி ஹாஸ்பிட்டலில். நான் ஒரே எண்ணத்தோடு ஒரே நம்பிக்கையோடு ஐயா மேலே இருக்கிற நம்பிக்கையோடும் நான் இங்கே வந்தேன். நானும் என் மனைவியும் என் மூத்த மகன் ராஜ்குமார் அவர் கத்தாரில் இருக்கிறார். 3 பேரும் நாங்கள் இங்கே வந்தோம். காலையில் வந்து ஐயாவை சந்தித்தோம். ஐயா ஜெபித்தார்கள். ஜெபித்து விட்டு அவர் சொன்னார், உன்னை சுற்றிலும் மரணக்கட்டு இருக்குது, ஆனாலும் கர்த்தர் உன்னை துளிர்க்க பண்ணியிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டது போல உனக்கு மரணக்கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி உனக்கு பட்ட மரத்தை துளிர்க்க பண்ணுவார். இந்த வியாதி உன்னை விட்டு விலகும். அதனாலே நீ 3 ஊழியக்காரரை உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணு. நீ விசுவாசத்தோடு காத்திரு, ஆண்டவர் ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொன்னார். அதே போல எனக்கு நல்ல சுகம் கிடைத்தது. கர்த்தருடைய கிருபையினாலே இது வரைக்கும் உயிரோடு இருக்கிற சாட்சி சொல்வதற்காக நான் இங்கே வந்தேன். ஐயாவுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்டு எனக்கு உடனடியாக பதில் கொடுத்தார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமும் 19வது அதிகாரம் 13 வசனம். அந்த 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்தான். லோத்து வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் அந்த தூதர்களுக்கு குனிந்து, 2 தூதர்களுக்கும் தலை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்தி லோத்து, ஆண்டவர்மார்களே, அடியனுடைய ஈற்று முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி தங்கி காலில் எழுந்து விட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, ஈதியிலே தங்குகிறோம். அந்த தூதர்கள் லோத்து வீட்டிலே தங்குவதற்கு விருப்பப்படவில்லை. ஆனால் நாங்கள் வீதியிலே தங்குகிறோம். தூதர்களை பார்த்தால் ஒரு தூதன் வந்து என்றால் ஒரு தூதை கொண்டு எத்தனையோ லட்சம் பேர்களை அவர் அழிக்கிறார். ஆனால் உன் வீட்டில் தங்க சொல்கிறான் லோத்து. ஆனால் அவர்கள் நாங்கள் வீதியிலே தங்குகிறோம். ஏன் சோதமுக்கு 2 தூதர் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, சோதமில் இன்றைக்கு தலைப்பு என்று தெரியுமா? இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இந்த அக்கிரமம் என்றால் அங்கே இருந்தபடியினால்தான் தேவன் 2 தூதர்களை அனுப்பினார். அதுக்குதான் தலைப்பே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். அப்படி சோதகுமாரில் அவ்வளோ அக்கிரமம். அந்த அக்கிரமம் இருந்தபடியால் தூதர்களை தேவன் அனுப்பினார். அப்போது லோத்து தூதர்களை லோத்து திரும்பி அழைக்கிறான். நீங்கள் எங்கள் வீட்டில் தங்குங்கள் என்று அன்பாய் அழைக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வீதியிலே தங்குகிறோம். அங்கே தேவன் தூதர்களை என்கிறார் சோதகுமாரை அழிப்பதற்கு தான் அனுப்பினார். லோத்து வீட்டில் என்றால் தங்குவதற்கு அனுப்பல்ல. அதுதான் அவங்க சொல்கிறார், நான் வீதியிலே தங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவன் அவளை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அந்த தூதர்களை மிகவும் வருந்தி கொண்டான், வருந்தி கேட்டுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, சோதகுமாரில் அக்கிரம் பெருகினபடினால்தான் சோதகுமாரை அழிக்கும்படி ஆண்டவர் தூதர்களை அனுப்பினார். அவளை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்போது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே
பிரவேசித்தார்கள். வருந்தி கேட்டுக்கொண்டு அந்த தூதர்களும் லோத்து வீட்டில் பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினானாம். புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு 2 தூதர்களுக்கும் விருந்து பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே ஜோர்தான் பட்டணத்து மனிதராகிய ஆலிவர் முதல் கிழவர்கள் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் 4 திசையிலிருந்தும் வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். யார் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள்? லோத்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். தூதர்கள் இருந்த வீட்டை 4 திசையிலிருந்து வாலிபர்கள் கிழவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். சோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியிலே உன்னிடத்தில் அந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அந்த தூதர்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வான்னு சொல்லி அங்கே சோதம் இருக்கக்கூடியவர்கள் வாலிபர்கள் கிழவர்கள் எல்லாரும் வெளியே கொண்டு வா தூதர்களை என்று லோத்தை விண்ணப்பம் பண்ணுறார்கள், கூறுகிறார்கள். அப்போது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதை பூட்டி அவரிடத்தில் போய், சகோதரை இந்த அக்கிரமும் செய்ய வேண்டாம், சகோதரர் இந்த அக்கிரமும் செய்ய வேண்டாம். அவங்க இந்த அக்கிரமம் ஏன் செய்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த உலகம் முழுவதும் என்றால் அதிகார பலத்தினால் அக்கிரமம் செய்கிறாங்க, பண பலத்தினால் அக்கிரமம் செய்கிறாங்க, ஆள் பலத்தாலும் அக்கிரமம் செய்கிறாங்க. அதே போல தான் அங்கே என்ன நடந்து சோதம் என்ற அதிகார பலத்தினால ஆள் பலத்தினால என்றால் அவங்க என்ன செய்கிறாங்க? அக்கிரமும் செய்கிறாங்க. அந்த சோதம் குமாரவில் அக்கிரமம் செய்தார்கள். இதோ மனுஷரை அறியாத 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையில் நிலையில் தந்தபடியால் இவளுக்கு மாத்திரம் ஒன்று செய்ய வேண்டாம். அவங்களோட சோதம் வர மக்கள் தூதர் என்று அறியலை, அவர்கள் தூதர் என்று அறியவில்லை. அவங்க ஆள் பலத்தினாலும் பண பலத்தினாலும் அதிகாரத்தினாலும் என்ற வாலிபர்களும் கிழவர்களும் துணிகரமான அக்கிரமம் செய்ய நினைத்தார்கள். அப்போ லோத்து என்ன செய்கிறான்? இந்த என் வீட்டிலே இரா தங்குறவர்களுக்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம் என்று 2 குமார்த்திகள் இருக்கிறார்கள், அவர்களே நான் கொண்டு அவர்கள் என்ன வேண்டும்னால் செய்யுங்கள் என்று லோத்து சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவத்தன்மை, இந்த உலகத்தை 7 கண்டத்திலும் என்ன செய்கிறாங்க? ஆள் பலத்தினால அக்கிரமம் செய்கிறாங்க, பண பலத்தினால அக்கிரமம் செய்கிறாங்க, அதிகார பலத்தினால அக்கிரமம் செய்கிறாங்க. ஆனால் அதை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏண்டா தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்? ஏண்டா ஒரு வேளையில் ஏண்டா நாம் அந்நிய கண்ணால் இல்லை, நம்ம சொந்த ஆண்டு சொல்ல அந்நிய கண்ண சொந்த கண்ணால் அவர் பார்க்குறார். அந்நிய சொந்த கண்ணால் ஏசு பார்க்குறார். நல்லோரையும் பார்க்குறார், தீயோரையும் பார்க்குறார், எல்லோரையும் பார்க்குறார். யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், 24 மணி நேரம் என்ன செய்கிறார்கள் என்பது அவர் அறிவார், அவர் அறிந்திருக்கிறார். எல்லாமே எல்லா பணமும் அதிகாரமும் எல்லாம் அழியும். ஆனால் ஆண்டோட வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒருவரும் அழிக்க முடியாது, அழிக்க ஒரு பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போகிறதும் இல்லை என்றால் பிறக்க போகிறதில்லை. இதே வார்த்தை ஒரு புகமாக வந்தால் கூட உலகத்துள்ள அழிவு வருது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஒருவரும் அழிக்க முடியாது. இது அழியாத நித்திய வார்த்தை. இதை மக்கள் அறியவில்லை, 7 கண்டத்தில் அறியவில்லை. பண பலத்தில், அதிகார பலத்தினால, எந்த ஆள் பலத்தினால என்றால் அக்கிரமம் செய்கிறாங்க. இந்த அக்கிரமத்தை குறித்து தான் லோத்து என்ன சொல்கிறாரா, இந்த அக்கிரமம் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். தூதருக்கு உரமாக தேவன் அனுப்பின தூதர்கள் அக்கிரமம் செய்ய நினைத்தார்கள். அப்போது இந்த லோத்து தூதர்களை வீட்டை விட்டு
கதவை பூட்டி கொண்டான். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்? புருஷரை அறியாத 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன், அவர்கள் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையில் நிலைத்து வந்தபடியால் இவளுக்கு மாத்திரம் செய்ய வேண்டாம். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது, இப்போது அவளுக்கு செய்வதை பார்க்கலும் உனக்கு அதிகம் பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பவனை மிகவும் நெருக்கி கதை உடைக்க கட்டினார்கள். அதுதான் அதிகார பலம், பண பலம், ஆள் பலம். இதனால் லோத்து கதை உடைக்க அங்கே வந்த வாலிபர்களும் கிழவர்களும் முயற்சி செய்கிற பார்க்குறோம், கதை உடைக்க. அதே போல் தான் இன்றைக்கி உலகத்தில் இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இன்றைக்கி வீட்டுக்கு வீடு அக்கிரமம் தான் நடக்கிறது, உலகம் முழுவதும் அக்கிரமம் நடக்கிறது, வீட்டுக்கு நடக்கிறது. காரணம் பணப்பலம், ஆள் பலம், அதிகார பலத்தினால எல்லா அக்கிரமும் துணிகரமாக உலகமும் செய்யப்படுகிறது. ஏதான் சொல்லுகிறது, இந்த தூதர்களுக்கு நீங்கள் அக்கிரமம் செய்ய வேண்டாம் என்று லோத் சொல்கிறான், தன்னை தாழ்த்தி சொல்கிறான். ஆனால் அவர்களோ என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்காக அப்பாலே போகும், பரதேசம் வந்த இவனா நியாயம் பேசுகிறது, இப்போது அவளுக்கு செய்வதை பார்க்கலாம் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்னை மிகவும் நெருக்கி உடைக்க கட்டினார். சவரவக்கரவா சங்கரவாதி கரவத்தியா, உலகம் முழு அவர் தானே, நீ பரதேசியாக வந்தவன், நீ என்ன சொல்கிறது, நீ சொல்ற நான் கேட்கணுமா என்ற காரணம் ஆள் பலம், பணப்பலம், அதிகாரப்பட்ட. நீ என்ன சொல்கிறது, நீ சொல்லி நான் கேட்குறது. ஆனால் மனிதன் அதை சிந்திக்கிறதில்ல. இன்னும் நம்ம இருக்கிறோம், நாளை தினம் முடியுதா தெரியல. கடந்த காலங்களில் கூட்டத்தில் உலகம் முழு கொரோனா வந்தது. யார் எதிர்பாராத அளவுக்கு பல கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தை கடந்து போய்விட்டார்கள். எதை நாம் அறிவோம் என்றால் போய்விட்டார்கள். அங்கே வீட்டை பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, தொழிலை பார்க்க முடியல என்றால் எதுவும் செய்ய முடியல என்றால் கொரோனா அவ்வளவு பெரியும் அழுது விட்டது. காரணம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன செய்யுமா, மனிதன் செய்கிற அக்கிரமும், மனுஷன் செய்கிற அக்கிரமும். எத்தனையோ தருணத்தை ஆண்டவர்களுக்கு கிருபியாக ஈவகத்தை கொடுத்தோம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது. பணப்பலம், ஆள் பலம், எல்லாம் அதே போல் அதிகார பலம். இது அந்த அதிகாரம் பற்றி எல்லாம் துணிகரமாக எப்படி லோத்துக்கிட்ட அங்கே வந்த வாலிபல் புருஷர்களும் கதை உடைக்க நினைத்தார்களோ அதே போல தான் நடக்கிறது. அப்படி இருக்க தான் ஆண்டவர் கிருபியாக ஈவாக ஐயா மனம் திரும்புங்க, அம்மா மனம் திரும்புங்க, சகோதரி மனம் திரும்புங்க, சகோதரி மனம் சொல்லுகிறார். ஆனால் மனிதனோ மனுஷியோ தன் இதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறாங்க. கடினப்படுத்தி நாங்கள் என்ன மனம் திரும்பணும், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் என்ன அக்கிரமம் செய்தோம் என்று சொல்லி தன்னை பெருப்படுத்தி கொள்கிறார்கள். என்றால் ஒவ்வொரு நிமிஷமும் யார் இருப்பது ஆண்டவருடைய கிருபை, ஒரு நாள் இருப்பது ஆண்டு கிருபை, ஒரு வாரம் இருப்பது அவருடைய கிருபை, ஒரு மாதம் இருப்பது கிருபை, ஒரு கிருபை. அது யாரும் அறியல, புத்தி தெளியல்ல. அதனால்தான் இன்னைக்கு என்றால் தோத்துக்கிட்டையும் பலாத்காரமாக என்றால் கிண்டல் பண்ணுறாங்க. நாங்கள் பரதேசி, நான் உனக்கு நான் ஒன்று சொல்லி கேட்கலாமா, ஏன்னா பணப்பலம், ஆள் பலம், அதிகார பலம், இதான் உலகம் நடக்குது. ஆனால் இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாம் அழிக்கப்படும், தேவனுடைய வார்த்தை அழிக்கப்படுமா? தேவ ஒரு எழுத்தோ அழியாது, நிச்சயம் சத்தியம். அதை அறியாமல் தான் அன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். அதே போல் அந்த தூதர்களுக்கும் செய்ய துணிந்தார்கள். அவன் தூதனை உங்களை அறியலை, அவன் தேவனுடைய சமுதாயம் தூதம் அறியலை, அறிந்து கொள்ள அவளுக்கு எல்லாம் இது கடினப்படுத்தப்பட்டு விட்டது, கடினப்பட்டு. ஆனால் அங்கே என்ன சொல்கிறார், அதுக்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேச வந்த இவனா
நியாயம் பேசுகிறது. இப்போது அவளுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிகம் பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பவர் மிகவும் நெருக்கி கதை உடைக்கிறார். அது அதிகார பலம், பணப்பலம், ஆள் பலம். ஆனால் லோத்து மிகவும் தாழ்த்தி என் குமார்த்திகளை கொண்டு விடுகிறாய், அவளுக்கு என்ன செய்யுங்க, என் கூரையிலே வந்து தங்கின இந்த புருஷர்களுக்கு எதுவும் செய்யாதுங்க என்று சொல்கிறான். அப்போ தான் அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கும்போது, அப்போ அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி, தூதர்கள் என்று அறியல, தக்கல தூதர்கள் என்றால் ஒரு தூதர் உலகம் முழுவதும் அழிக்க முடியும், அதில் வல்லமை உள்ளது. தேவனுடைய தூதர்கள் அதை அறியாதபடி தான் அவங்க துணிகரமான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அக்கிரம் செய்ய வேண்டாம் இது தலைப்பு, அருமையான தேவச்சனமே. அப்போ அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த பெரியோரும் ஆகிய அழுதற்கு குற்றாட்டம் பிடிக்க வந்தார்கள். எல்லாத்துடைய கண்களையும் நன்று கூடாக்கி விட்டாங்க. இன்றைக்கி அன்றைய வாழ்க்கையில் அக்கிரமத்தினால்தான் கண்கள் கூடாக்கப்படுகிறது, காதுகள் கேட்கப்படாமல் போகிறது. அதே போல் அக்கிரமத்தினால, பாவத்தினால, பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காரணம் அக்கிரமம் உலகத்தை பேசி அதிகாரம் உலகத்தை பெருகி வச்சு, அதிகாரம் உலகத்தை பெருகி வச்சு, அதனால் துணிகரமான காரியங்களை அவங்க செய்வாங்க. கதவை வந்து உடைக்க நினைத்தார்கள். அப்போதான் லோத்து கதவை போட்டு இவளுக்கு எந்த அப்போதான் 2 தூதர்கள் அந்த சிறிய பேர்கள் கூடாக்கினார். கூடாக்கின பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா, பின்பு அந்த சிறியோரும் பெரியோருமாக மந்திற்கு குற்றாட்டம் பிடிக்கப்படினார்கள். அப்போது அவர்கள் வாசலை தேடி 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 அழிந்து போனார்கள். வாசல் கண்ணு கொடாக்கி விட்டது. அப்போ இன்னைக்கு அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு, விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு, குடிக்கிறவர்களுக்கு, மதுபானத்துக்கு அடிக்கிறது, ஆள் பலத்தில் இருக்கிறவர்களுக்கு, அதிகார பலத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த இப்போ இந்த வாலிபு கண்ணை குடாக்கினது போல என்றால் இங்கே பாவம் வந்து எங்கே ஏவ சப்தம் அக்கிரமம். அப்போ தான் தேவன் தூதர்களை அனுப்பினார். இவங்க அக்கிரங்க பலவத்தி எட்டுனது. அதேபோல் இந்த நாட்களில் யாரும் அக்கிரமம் செய்கிறார்களோ, பாவம் செய்கிறார்களோ, பெரியவராலும் உன்னுடைய அதிகாரத்தை வச்சு, உன் பலத்தை வச்சு, இல்லை ஆள் பலத்தை வச்சு என்றால் இந்த தூதலுக்கு புறமாக எழுப்பி கத்தாவே அந்த பலாத்காரம் செய்த கண்டு கொடாக்கப்பட்டதுல உங்கள் கண்களும் கொடாக்கப்படும், காதுகளும் அடைக்கப்படும், இதயமும் அடைக்கப்படும். என்ன எந்த நெட் அடைக்க தெரியாது. இதை அறியாமல் தான் ஆண்டு பார்த்தா தூதர்களுக்கு உறவுகளினால தூதர்கள் இல்லாமல் லோத்துக்கு உறவாக கண்கள் கொடாக்கி விட்டார். அப்போ அந்த வாசலை தேடி தேடி அழுத்து போகிறார்களாம். இவங்க தூதர்கள் அறியல. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் இருக்கிறது. அருமையான சகோதரே, தாயே, தகப்பனே, வாழ்க்கையில் இன்றைய ரட்சணிய நாள், இதே அணுக்கிற நாள், சந்திக்கிற நாள், உன் கண்ணு கூடாக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், காது கேட்க வேண்டுமானால், இறுதியும் பலப்படுத்த வேண்டுமென்றால், உன் சரீர உறுப்பதும் பலப்படுத்த வேண்டுமானால், நீ ஆசிக்கப்பட வேண்டுமென்றால் நீ மனம் திரும்பு என்றால் லோத்துக்கிட்ட வந்த தூதர்களை வந்து அவங்க கதை உடைத்து வெளியே அனுப்பினார்கள். லோத்தை மிரட்டினார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த மிரட்டல் தான் இருக்கு. அதனால தான் உலகத்திலே தேவை இல்லை. 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு மறந்திருப்பதால் பலவத்தையும் கேட்டு நான் பாவத்தை மதித்து தேவத்தை கொடுப்பேன். தேசத்தை வரல என் போல குணமான வியாதி வருதுன்னா அக்கிரம் உலகத்தை பெருகி வச்சு, பாவம் பெருகி வச்சு, பேச்சாரம் பெருகி வச்சு, களவு பெருகி வச்சு, திருட்டு பெருகி வச்சு என்று அதே போல் சாபமும் பெருகி போச்சு. அதனால்தான் இந்த பிரச்சனைகள்லாம் வர காரணம். அதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், தொலைவு ராஜ்யம்
சமீபம் என்று சொன்னார். ஆனால் அந்த சத்தத்தை செய்து கொடுக்காதபடி அப்போது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி யோத்தை தங்கள் அன்றைக்கு வீட்டுக்குள் இழுத்து கதை கூட்டி தெருவாசல் இருந்த சிறியோரும் பெரியவரும் மனிதருக்கு குற்றாட்டம் பிடிக்கப்படினார்கள். அப்போது அவர்கள் ஆசலை தேடி தேடி அழித்து போனார்கள். அது அப்படித்தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. பின் அந்த புருஷர் யோத்தை நோக்கி என்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாராவது உன் குமார்த்திகளாவது உனக்குரிய எவ்வளவு இருந்தால் அவள் இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போவோம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். அவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். இன்னைக்கு ஒரு வீடு அழிவை சந்திக்கிறதுனால் என்றால் பாவத்தினால் அழிகிறது, தாபத்தினால் அழிகிறது, விபச்சாரத்தினால் அழிகிறது என்றால் வஞ்சிக்கனால் அழிகிறது. அதனால் இந்த நாளில் அருமையான தேவச்சனமே நாம் மனம் திரும்பணும். பணபலத்தை வச்சு, அதிகார பலத்தை வச்சு, ஆள் பலத்தை வச்சு நாம் அழிக்க நேற்றமானால் நிச்சயமாக தேவன் அந்த நல்லோரும் தீரும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தூதலை அனுப்பி நீங்கள் யார் உங்கள் பணப்பலத்தினால அதிகாரத்தை அழிக்க நீங்கள் தான் அழிவை சந்திக்கப்படுவீங்க. அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடி என்றே ஒரு மனம் திரும்பலை கட்டளையிட்டு மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்தில் சோதகுமாரம் அழிக்கப்பட்ட காரணம் அவங்க தான், அவங்களோட ஜனங்கள் தான், அவங்க செய்த கொடுமை தான், அவருடைய செய்த அக்கிரமம் தான், செய்த பாவம் தான், அவருடைய துணிகரம் தான் அழிக்கப்பட்டது. அருமையான தேவனை இன்று இந்த செய்தி கேட்குறீங்க. இந்த செய்திக்கு உங்களை ஆவியானவர் என்னை பேச சொன்னார். காதலும் கேட்குற நீ ஒப்பு கொடுத்து நீங்கள் மனம் திரும்பி ஏசப்பா எங்களை இறங்கும், நாங்கள் ஆள் பலத்தினாலேயோ பண பலத்தினாலேயோ துணிகரமாக செய்யக்கொள்ள இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் என்று ஒவ்வொரு ஒப்பு கொடுப்பீர்கள்னா நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மனம் திரும்புவேன். எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தேவன் தடை இல்லை. என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய பிரச்சாரம், என்னுடைய மதுபானம், என்னுடைய மீறுதல் என்று உணர்வு அடைவீர்களானால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அப்போ எந்தெந்த நன்மைகள் ஒரு வருவதற்கு தடை இருக்கோ அதெல்லாம் வந்து சேரும். இதான் ஆண்டோட வார்த்தை. நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் காரியம் செய்யார். எடுத்து பார்க்குறவர்கள் தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒரு காரியம் செய்யார். நேற்று 7 கண்டத்தையும் பார்க்குறீங்க. விக்கிரகம்லாம் உலகத்துக்கு போக போகுது. உலகத்தில் உள்ள எல்லா விக்கிரம் போக போகுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிகாவல் உதவி சொல்லுகிறான். உங்கள் வீடு கட்டப்பட வேண்டுமானால், உங்கள் குடும்பம் கட்டப்படினால் வீட்டில் அக்கிரம் வேண்டாம், பாவம் வேண்டாம், ஆள் பலம் வேண்டாம், அதிகார பலம் வேண்டாம், கர்த்தருடைய பலம் இருக்கட்டும். அவள் வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், பிள்ளைகள் கட்டப்படுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவு புத்தியும் தருவார். மனிதனை நம்பி இருக்க வரையில், மனுஷனை நம்பி இருக்க வரையில் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வராது. கர்த்தரை நம்பி இருக்கவங்க செழிப்பாங்க. ஒரு தோட்டத்தில் என்ன ஆண்டு சொன்னாரோ அது உறுதிப்படுத்தப்படும். நிறைவேறும். சபைகள்லாம் கொஞ்ச நாள் நடக்காது, எந்த சபையும் நடக்காது. இதயத்தில் சுத்தமிழர்கள் பாய்க்குவாங்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். இடுக்கங்களில் நிறைய பேர் ஆக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எடுக்கத்தேர்ந்து வெளியே வரணும். எப்படி வர்றது? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ சொல்கிறார். ஒரு பாம்பு செத்து வெளியே போட்டாச்சு, பாம்பு செத்து வெளியே போட்டாச்சு. கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார். களைகளை யார் யார் வைத்தாலும் அந்த களைகளை இயேசு நாடு பிடுங்கி அதை எரிக்கிறார். எந்த நபருக்கு உரமாக களை வைத்தாலும் அதை பிடுங்கி அவர் எரிக்கிறார். உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மா நஷ்டப்பட்ட லாபம் என்ன? செய்கின்ற செய்வர்களுக்கும் கஷ்டம்தான், வாழ்ந்த செய்வர்களுக்கும் கஷ்டம்தான், கர்த்தரை செய்வர்களுக்கும் கஷ்டம் கிடையாது. இதுதான் உண்மை.
இனி அற்புதம் தான், இனி ஆச்சரியம் தான். பழைய பேப்பரை கிழிச்சு போடுவது போல் எல்லோருடைய வாழ்க்கையில் என்ன சுவாபத்தை கழித்து போட்டுட்டு என்றால் ரட்சிப்பின் பேப்பரை கட்ட ஒட்டுகிறார். ரட்சிப்புக்குள்ளே வாருங்கள், வளம் திரும்புங்கள், பலவராசாபியம். இனி தப்பு செய்யாதீங்க, தவறு செய்யாதீங்க, ஏமாத்தாதீங்க, பொய் சொல்லாதீங்க, திடாதீங்க, மதுபானத்துக்கு அடிமையாகாதீங்க, குடிக்க அடிமையாகாதீங்க, கர்த்தருக்கு அடிமையாங்க. அப்போ எல்லா ஆசீர்வாதம் வரும். ஏண்டா மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்லதை வச்சு நல்லதை அறுப்பான், கெட்டதை கெட்ட அவன் அறுத்துதானே ஆகணும். வேத வசனம் ஆச்சே, இது உறுதிப்படுத்தப்படுமா, நிறைவேறுமா? இது நடுங்கி ஒடுங்கி கர்த்தரை தேடுங்க. தேடும்போது எல்லா அற்புதமும் வந்து சேரும், குறை இருக்காது. தோற்றம் எப்படி இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். மிகவும் இந்த செய்தியை சொன்னான், இது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். இனி அழுக்கு குடையில் போய் இருக்காதுங்க, பசுத்த குடையில் இருங்க, தசுத்தமாக இருங்க, உண்மையாக இருங்க, உத்தமாக இருங்க, நேர்மையாக இருங்க, இயேசுக்காக காத்திருங்க, வருகைக்காக காத்திருங்க. இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டிய சேர்த்தோம். உலகம் பல கஷ்டங்கள் வரப்போகுது. சரி, யாரும் அறியல, யாரும் சிந்திக்கவும் இல்லை என்றால் அப்படி தான் இந்த வேதத்தை பார்க்கும்போது அந்த தூதலுக்குறமாக ஏழ்கண்ட வாலிபல் புருஷனும் எனக்கு உலகமாக்கு செய்வது தான் உலக மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டாம். இயேசுக்கா வாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், நேசிக்கிறார், ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறார். அவர் பிரியமான மகன் மகளுக்கெல்லாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறார். நீ தூங்கிட்டு இருக்காத, பிழைத்திரு, தேவம் பண்ணு. ஆண்டவனை நேசிக்கிறார். விடுதலை இல்லையா, இயேசு விடுதலையாக கொடுக்கிறார். சமாதானம் இல்லையா, இந்த சமாதானத்தை தருகிறார். சந்தோஷம் இல்லையா, சந்தோஷிக்கிறார். கதவு அடைக்கப்பட்டு நினைக்க கதவு தந்ததாக இருக்குது. எனக்கு காலம் செல்லாது, ஆட்கள் வெல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரட்சணை நாள், இதே அனுக்கிரக நாள், ஏசு சந்திக்கிற நாள். அந்த மோசையோடு முகமாக பேசும் ஐயே இந்த ஆண்டவர் பேசுகிறார். வழி தப்பி போன ஆடுகள் எல்லாம் பிடிப்பார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்காதுங்க, விற்கிறதுக்கு ஒப்பு கொடுக்காங்க, கர்த்தருக்கு கொடுங்க. இயேசு ரத்தம் உலக மக்களுக்காக சிலுவிலை சிந்தப்பட்டு விட்டது. 7 கண்ட மக்களுக்காக நெருப்பா உடையது, ரட்சிப்பா உடையது, சமாதானம் உடையது, சந்தோஷம் உடையது, விடுதலை உடையது, எல்லா நன்மையும் அவர் கொடுக்க இயேசு உங்களோடு இடைப்படுகிறார். அந்த இயேசு உங்களுக்காக பிதாவுடைய சமூகத்திலே பதிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதை அறியாமல் இருக்கட்டும். அந்த உலகத்தில் பல சம்பவங்கள் வரப்போகுது. இதை நீங்கள் பார்ப்பீங்க. இது உண்மை, சத்தியம், நிச்சயம். அறியாவிட்டால் நிகழ்ச்சி பார்க்குற ஒரு தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதிசய பெறக்காத்து ஒளித்தின் ஆகவும் நாங்கள் ஆசிர்விக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தொலைக்காட்சி ஒளித்துக்கு காணி கொடுத்து ஒளித்தாங்கள், ஒளித்து காட்சிவிங்கள். ஆமே, ஆமே, ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம்,
ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.